இன்றைக்கு கருட பஞ்சாசத்தில் 42வது ஸ்லோகம். இதற்கு முன் ஸ்லோகங்களிலே ஒவ்வொரு திருவாபரணமான பாம்பை, கருடனுக்கு அணிகலனான பாம்பை ஒவ்வொன்றாக வர்ணித்து வந்தார். இன்றைக்கு அந்த கிரமத்திலே கருடனுக்கு பூநூலாக, அதாவது யஜ்ஞோபவீதமாக இருக்கிற ஒரு பாம்பு, அந்த பாம்புக்கு பெயர் கூட இதற்கு முன் ஸ்லோகத்திலே வந்தது, 36வது ஸ்லோகத்திலே வாசுகி என்று. அந்த பாம்புகளுக்கெல்லாம் ராஜாவான பாம்பு, அது கருடனுக்கு பூணலாக இருக்கிறது. அந்த பாம்பினுடைய வர்ணனை இன்றைக்கு நடைபெறப் போகிறது. முதலிலே ஆச்சாரிய மந்திரம். நாராயண குரும் ஞான வாராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர் நித்யம் ஆராதிதஹயானன ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்கோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. முதலிலே ஸ்லோகத்தை வாசிப்போம். வைகக்ஷ்ய ஸ்ரக்விசேஷ ஸ்புரண பரிணமத் சஸ்திரபந்தானுபந்தः வக்ஷः பீடாதிரூடோ புஜகதமயிதுர் பிரம்மசூத்ராயமாணः அஸ்ராந்தஸ்வஹிரநித்ரா விரச்சித விவிதோச்ச்வாச நிஸ்வாச வேக க்ஷாமோச்சூனாகிருதிர்னः க்ஷபயது துரிதம் கோபி கத்ரூகுமாரः. ஆபாத்தமான மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை முதலில் பார்த்து விடுவோம். வைகக்ஷ்யம் என்று எதற்கு பெயர் என்றால், நாம் தோளிலே போட்டுக் கொள்ளுகிற பூமாலைக்கு வைகக்ஷ்யம் என்று பெயர். கல்யாணாதி சமயங்களிலே அணிகிற பூமாலை தோளிலே, அல்லது பகவானுக்கு நித்தியம் உற்சவத்திலே சாத்துகிற பூமாலை, அதெல்லாம் எதெல்லாம் தோளிலே மாலையாக இருக்கிறதோ அதற்கெல்லாம் வைகக்ஷ ஸ்ரக் என்று பெயர். ஸ்ரக் என்றால் மாலை, ஸ்ரக் என்று சொல்லாவிட்டாலும் கூட வைகக்ஷ்யம் என்றாலே தோளிலே போட்டுக் கொள்கிற மாலை என்றுதான் அர்த்தம். இங்கே ஸ்ரக் என்ற பதமும் இருக்கிறது, வைகக்ஷமான ஸ்ரக். ஸ்ரக் விசேஷ, இப்போது யாருடைய வைகக்ஷ்யம் என்று இங்கே சொல்லவில்லை, பின்னாலே வரப்போகிறது. புஜகதமயிதுஹு என்று, அது இங்கே அன்வயிக்கிறதா என்று தெரியவில்லை. வாஸ்தவத்திலே அது பல இடங்களிலேயும் அன்வயிக்கிறது. கருடனுடைய என்று அர்த்தம். கருடனுடைய வைகக்ஷக்கு விசேஷமாக இருக்கிறது. விசேஷம் என்ற பதத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தம். ஸ்ரக் விசேஷ என்றால் ஒரு வகை மாலை என்று அர்த்தம், அல்லது சிறப்புடையது, ஸ்ரக்கினுடைய சிறப்பு என்று ஒரு அர்த்தம். இரண்டையும் வைத்துக் கொள்ளலாம். இங்கே வைகக்ஷ்ய ஸ்ரக் விசேஷ சுரண, சுரணம் என்று ஒரு பதம் இருக்கிறதே. பொதுவாக சந்தனம் பூசுவது, வீட்டுக்கு வெள்ளை அடிப்பது முதலெல்லாம் ஒரு பூச்சு இருக்கிறது. அந்த பூச்சைத்தான் சுரணம் என்று சொல்கிற வழக்கம். இந்த ஸ்லோகத்திலே முதல் பாதத்திலே பூச்சு, இரண்டாம் பாதத்தில் பேச்சு, மூன்றாம் பாதத்தில் மூச்சு, அப்படி வந்திருக்கிறது. இப்பொழுது பூச்சு இருக்கிறது. என்ன பூச்சு என்றால், இங்கே அந்த மாலை இருக்கிறது, தோளிலே போட்ட மாலை, அது நாம் எதை வர்ணித்துக் கொண்டிருக்கிறோமோ என்ற ஸ்லோகத்திலே அந்த யஜ்ஞோபவீதம் இருக்கிறதே, அதோடு சேர்ந்து அதற்கு ஒரு பூச்சு பண்ணுகிறதாம். இந்த மாலை அது மேலே உராய்ந்து பட்டு அந்த சம்பந்தத்தினாலே அதற்கு ஒரு பூச்சு பண்ணி கொண்டிருக்கிறது. அதனாலே பரிணமத்து, ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. எதற்கு? முதலிலே ஒரு யஜ்ஞோபவீதம் இருந்தது, அதைத்தான் வர்ணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தோளிலே மாலை தொங்குகிறது. அந்த மாலையும் யஜ்ஞோபவீதமும் சேர்த்தால், வாஸ்தவத்தில் எப்படி சேர்க்க வேண்டும் என்றால், இந்த கற்பனை சரியாவதற்கு ஒரு தோளிலே
இடது தோளிலே யஜ்ஞோபவீதம் இருக்கிறது, இன்னொரு தோளிலே மாலை இருக்கிறது. மாலை இரண்டு தோளிலும் தான் இருக்கிறது, ஆனால் இன்னொரு தோளில் இருக்கிற மாலை இங்கே விவட்சிதம். அந்த இன்னொரு தோளிலே இருக்கிற மாலையும் இந்த தோளிலே இருக்கிற யஜ்ஞோபவீதமும் சேரும் பொழுது ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டு சேரும் பொழுது அது எது போல இருக்கிறது என்றால் இது கவியனுடைய கற்பனை தான். ஒவ்வொரு பாம்பின் வர்ணனத்திலும் ஒரு கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறார் இவர். சஸ்திரபந்தம் போல் இருக்கிறது என்றார். சஸ்திரபந்தம் என்றால் அக்காலத்திலே வீரர்கள் எல்லாம் தாங்கள் கொண்டு போகிற ஆயுதத்தை சொருகி வைத்துக் கொள்வதற்காக தோள்பட்டையில் இருந்து கயிறுகளை தொங்கவிட்டு அவற்றை குறுக்காக விட்டு அதிலே அந்த ஆயுதத்தை சொருகிக் கொள்வார்கள். ஆயுதம் வைக்கிற பை விழாமல் இருப்பதற்காக தோள்பட்டையிலே இருந்து தொங்குகிற கயிறை பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த ஆயுத பைக்கு தான் சஸ்திரபந்தம் என்று பெயர். இப்பொழுது அந்த தோளிலே குறுக்கும் நெடுக்குமாக போகிற கயிறுகள் வேண்டுமே, அதிலே ஒரு பக்கத்து கயிறு யஜ்ஞோபவீதம் கருடனுடையது, இன்னொரு பக்கத்து கயிறு அவர் தோளிலே சாத்திக் கொண்ட மாலை. அந்த மாலையும் யஜ்ஞோபவீதமும் சேர்ந்து கயிறுகள் போல ஆகி அந்த கயிறுகள் அவர் ஆயுதங்களை வைத்துக் கொள்வதற்கான பை போல இருக்கிறது. இன்றைக்கு நாம் நேராக வீரர்கள் எப்படி பழங்காலத்தில் ஆயுதத்தை வைத்துக் கொள்வார்கள், கத்தி முதலியவற்றை என்றே பார்த்திராமல் இருக்கலாம். இருந்தாலும் கூட இன்றைக்கு கூட சில போலீஸ்காரர்கள் முதலிய சில துறைகளிலே தாங்கள் எடுத்துச் செல்லும் ஆயுதத்தை இந்த மாதிரி வைத்துக் கொள்கிறார்கள், தோள்பட்டையிலிருந்து தொங்கவிடும்படியாக. சஸ்திரபந்தானுபந்த, சஸ்திரபந்தத்துக்கு அனுபந்தம் போலே, அதாவது அதனுடைய பிற்சேர்க்கை போலே அதில் ஆரம்பித்து தோல் வழியாக வருகிறது இந்த கயிறு. இப்பொழுது யஜ்ஞோபவீதமும் அப்படித்தான் ஆகிவிட்டது. சஸ்திரபந்தம் என்கிற ஆயுத பைக்கு அதை தொங்க விடுகிற கயிறு போலே இந்த யஜ்ஞோபவீதமும் இப்பொழுது கற்பனையில் வந்துவிட்டது. அந்த யஜ்ஞோபவீதத்தை பற்றி இதுவரையில் ஒரு விஷயம் சொன்னோம், கற்பனையாக. அது சஸ்திரபந்தம் போல் இருக்கிறது, சஸ்திரபந்தத்தை தொங்க விடுவதற்கு போடுகிற கயிறு போல் இருக்கிறது என்று சொன்னார். இரண்டாவது விஷயம், கருடனுடைய வட்சஸ் இருக்கிற மார்பு, அதுவே ஒரு பெரிய சிம்ஹாசன பீடம் போலே அல்லது வேதி போலே, மேடை போலே, திண்ணை போலே அப்படி பறந்து இருக்கிறது. அது மேலே ஏறி நிற்கிறது இந்த யஜ்ஞோபவீதம். நாம் பின்னாலே பார்க்க போகிறோம், ஒரு மகாவீரனான ராஜா என்னென்ன பண்ணுவானோ அதையெல்லாம் இந்த யஜ்ஞோபவீதம் பண்ணுவதாக இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார் என்று. அவன் பீடாதிரோகம் பண்ணுவான். பீடாதிரோகம் யார் யார் பண்ணுகிறார்கள் என்றால், மடாதிபதிகள் பண்ணுகிறார்கள், ராஜாதிராஜர்கள் பண்ணுகிறார்கள். இந்த யஜ்ஞோபவீதமும் பண்ணுகிறது. யஜ்ஞோபவீதம் வாசுகி தானே, வாசுகி ஏற்கனவே ராஜா தான், அதனால பீடாதிரோகம் பண்ணத்தான் பண்ணுவார். எந்த பீடத்திலே அதிரோகம் பண்ணி இருக்கிறார் என்று பார்த்தால் அங்கேதான் விசேஷம். கருடனுடைய அகலமான மார்பு என்கிற அந்த பீடத்தில் அதிரோகம் பண்ணுகிறார். கருடனுடைய என்பதற்கு என்ன பதமிட்டிருக்கிறார் இங்கே? என்று. புஜகங்கள் இருக்கின்றனவே பாம்புகள், அவற்றுக்கு மனம் பண்ணுகிறவர், அடக்கி வாழ்பவர். பாம்புகளை எல்லாம் ஒழித்து கூட கட்டுவார். பாம்புகள் தங்களுடைய கொழுப்பை சுருக்கி கொண்டு இருக்கும்படியாக பண்ணிவிடுவார். அதனாலே அவர் புஜகதமயிதா, அவருடைய வட்சப்பீடத்திலே ஏறி இருக்கிறது. புஜகதமயிதுர் பிரம்மசூத்திரஹயமான, பிரம்மசூத்திரம் என்றும் யஜ்ஞ சூத்திரம் என்றும் இந்த பூணலுக்கு பெயர். பூணலுக்கு ஏன் பிரம்மசூத்திரம் யஜ்ஞ சூத்திரம் என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால், பிரம்ம என்றாலே வேதம்,
வேதத்தை ஒருவன் ஓத வேண்டும் என்றால், கற்க வேண்டும் என்றால், அதற்கு முதல் தகுதியாக அவன் பூணல் போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். உபநயன காலத்திலே பண்ணுகிற, சடங்கிலே பண்ணுகிற யஜ்னோபவீத தாரணம். அதனாலே அதற்கு பிரம்மசூத்திரம் என்று பெயர். யஜ்ஞ சூத்திரம் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், யஜ்ஞம் என்றால் யாகம். யாகங்களுக்கு தேவையான கயிறு அது. அதாவது அந்த யஜ்னோபவீதம் இல்லாதவன், அதுக்கு யஜ்னோபவீதம் என்ற பெயரும் இதே காரணத்தினால்தான். உபவீதம் அணிந்து கொள்ளாதவன் யாகங்களை பண்ணக்கூடாது. அதனாலே யாகங்களுக்கும் வேதங்களுக்கும் சம்பந்தப்பட்ட நூலாக அது இருக்கிறபடியினாலே பிரம்மசூத்திரம், யஜ்ஞ சூத்திரம், யஜ்னோபவீதம் என்றெல்லாம் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். தமிழிலே பூணல் என்று சொல்கிறோம். அதுல யஜ்ஞ வேத அதெல்லாம் வராவிட்டால் கூட பூணல் என்று சொல்லும் பொழுதே அதிலே பூ என்று ஆரம்பிப்பதனாலேயே ஒரு பரிசுத்தி வருகிறது. பூண் என்று பிரித்தால், பூண் நூல் என்று பிரித்தால் ஆபரணமான அலங்காரமான நூல் என்றாகும். அதுவும் சம்மதமே. அப்படி கருடனுக்கு அலங்காரமாகிற யஜ்ஞ சூத்திரமாக ஆகிற ஒரு பாம்பு இருக்கிறதே பக்கத்திலே. இதற்கு இந்த படத்திலே பார்த்தோமானால் பூணலாக ஒரு பாம்பு இருக்கிறது என்று தெரிகிறது. பிரம்மசூத்திரஹயமானஹ அஸ்ராந்தஹ. அஸ்ராந்தஹ என்று பதத்தை பிரித்தாலும் பிரிக்கலாம், அல்லது அஸ்ராந்த ஸ்வைரநித்ரா என்று சேர்த்தாலும் சேர்க்கலாம். அர்த்தம் மாறிவிடும். அர்த்தம் மாறிவிட்டாலும் கூட இரண்டு அர்த்தங்களும் நமக்கு சம்மதம்தான். அஸ்ராந்தஹ என்றால் இந்த வாசுகிக்கு சிரமமே கிடையாது, களைப்பே கிடையாது. ஏனென்றால் அவன் மகாவீரன். அப்படி அந்த இடத்துல பிரிக்காமல் அஸ்ராந்த ஸ்வைர நித்ரா என்ற சேர்த்து சொன்னோம்னால் அந்த நித்ரைக்கு ஓய்வே கிடையாது. அஸ்ராந்தா என்றால் இடைவிடாமல் இருக்கிறது. இல்லை, நித்ரையிலே சேர்க்கவில்லை. ஸ்வைர நித்ரா விரச்சித விவிதோச்வாச நிஸ்வாசம் இருக்கிறதே, அதுதான் அஸ்ராந்தமாக இருக்கிறது என்று அங்கே கூட அன்வயிக்கலாம். ஏனென்றால் இது ஒரே சமஸ்கபதம். அஸ்ராந்த ஸ்வைர நித்ரா விரச்சித விவிதோச்வாச நிஸ்வாச வேகமோச்சுனாகிருதி என்பது வரையில் ஒரே பதம்தான் பல உள்பதங்களை அடக்கி சமஸ்த பதமாக இருக்கிறது. தமிழிலே பொதுவாக இவ்வளவு பெரிய நீளமான சமஸ்த பதங்களை நாம் பார்ப்பதில்லை. ஒவ்வொரு பாஷைக்கும் ஒவ்வொரு வைலட்சண்யம் இருக்கிறது. சம்ஸ்கிருதத்திலே நீளமான பல சின்ன சின்ன பதங்களை எல்லாம் கோர்த்து நீளமான சமாச பதங்களை உருவாக்குவது மிகவும் வழக்கமாக, சகஜமான வழக்கமாக இருக்கிறது கவிகளிடையே. இப்பொழுது இந்த சமஸ்த பதத்துக்கு எப்படி சொல்லுகிறது என்றால், ஸ்வைரமாக ஒரு நித்திரை இருக்கிறது. ஸ்வைரம் என்றால் தன் இஷ்டப்படி, கேட்பாரில்லாமல், யாருக்கும் அடங்காமல், கட்டுப்படாமல் ஒரு நித்திரை இருக்கிறது. இங்கே தன் இஷ்டம் என்பது நிதிரை புரிபவனுடைய இஷ்டமாக இருக்கலாம். இன்னொன்றையும் கவனிக்கிறோம், இங்கே நிதிரை புரிபவன் யார் என்று சொல்லவில்லை. இப்பொழுது நாம் கருடனுடைய நிதிரை என்று வைத்துக் கொள்வோம். கருடனுடைய நிதிரை இருக்கிறதே, அதனாலே விரச்சித்த அந்த தூக்க காலத்திலே பண்ணப்பட்ட விவித பலவிதமான உச்வாச நிஸ்வாச மூச்சுகள். மூச்சை உள்ளிழுத்தால் அதற்கு உச்வாசம் என்று பெயர், மூச்சை வெளியே விட்டால் அதற்கு நிஸ்வாசம் என்று பெயர். நாம் விடுகிற மூச்சுகளிலே கூட உள்ளிழுக்கும் மூச்சும் உண்டு, வெளியிடுவது இழுக்கும் மூச்சும் உண்டு. நமக்கு கூட விஸ்வாசம் நிஸ்வாசம் எல்லாம் உண்டு. ஆனால் கருடனுடைய உச்வாச நிஸ்வாசத்துக்கும் நம்முடைய உச்வாச நிஸ்வாசத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அது விவிதமாக இருக்கும், வேகத்தோடு இருக்கும். நமது ஒரே மாதிரியாக இருக்கும், அதில் ஒன்றும் வேகம் தெரியாது, ஒரு சீராக இருக்கும். ஏன் கருடனுடையது விவிதமாகவும் வேகத்தோடும் இருக்கிறது என்றால், அவரே ஒரு மகா வீரரான். அப்படின்னாலே அவருடைய உச்வாச நிஸ்வாசங்கள் விவிதங்களாக இருக்கும், அவற்றுக்கு ஒரு வேகம் இருக்கும். இப்பொழுது அஸ்ராந்தம் என்பதை உச்வாச நிஸ்வாசத்தில் அன்பித்தால் ஓயாமல் மூச்சு இருக்கும். அது நமக்கு கூடத்தான். மூச்சு விடுவது என்பது நாம் ஓய்ந்து போனாலும் கூட, அதாவது நாம் தூங்கி விட்டாலும் கூட,
மூச்சு விடுவது என்பதோ மூச்சை இழுப்பதும் சரி வெளிவிடுவதும் சரி நிற்கவே இல்லை, அஸ்ராந்தமாகத்தான் இருக்கிறது. இங்கே நமக்கு கூட இருப்பதை எதற்காக குறிப்பாக கருடனுக்கு அஸ்ராந்தா என்ற பதத்தை போட்டு சொன்னார்? அது சகஜம் தானே என்று கேட்டால் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் வருகிறது என்பதனாலே வேடிக்கைப்படுவதற்காக. அந்த மூச்சினுடைய வேகம் இருக்கிறதே, அதனாலே அந்த ஆக்கிருத்தியே இப்போ எந்த ஆக்கிருத்தியை சொல்கிறார் தெரியுமா? அந்த பூனலாக இருக்கிற வாசுகி பாம்பு இருக்கிறது அதனுடைய ஆக்கிருத்தி. ஆக்கிருத்தி என்றால் ஆகாரம், வடிவமைப்பு, உருவம். அது க்ஷாம என்றால் சுருங்கி போயிருக்கிறது, இழைத்து போயிருக்கிறது, சிறுத்து போயிருக்கிறது என்ற அர்த்தம். உச்சூன என்றால் அதுக்கு எதிர்ப்பதம், விரிந்து போயிருக்கிறது, பெரிதாகி இருக்கிறது, பருத்து இருக்கிறது என்ற அர்த்தம். இப்பொழுது இந்த வாசுகியினுடைய உடல், பூணலாயிருக்கிற வாசுகியினுடைய உடல் சுருங்கியும் பருத்தும், இழைத்தும் பருத்தும், சுருங்கியும் விரிந்தும் இருக்கிறது. காம உச்சூன ஆக்கிருதி. என்ன கருத்து என்றால், இது தூங்குபவர்களை பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளக்கூடியதுதான். அவர்கள் மூச்சு விட்டு கொண்டு தூங்கும் பொழுது அந்த மூச்சிலே உச்வாசம் வரும் பொழுது, மூச்சை உள்ளுக்குள்ளே இழுக்கும் பொழுது உடல் க்ஷாமமாக இருக்கிறது. வயிறிலே பார்த்தால் தெரியும், வயிறு உள் தட்டி கொள்ளுகிறது. அவர்கள் மூச்சை வெளியே விடும் பொழுது அதே வயிறு சற்று பருத்ததாக தெரிகிறது. நமக்கெல்லாம் கூட அதை பார்க்கக்கூடியதுதான். அதே போலத்தான் அந்த பாம்புக்கும் நடக்கிறது. கருடனுடைய உச்வாச நிஸ்வாசத்துக்கு ஏற்றாற் போல அந்த கருடனுடைய மார்பு மேலே, வயிறு மேலே வந்திருக்கிற அந்த பாம்பு கூட சில சமயங்களிலே இழைத்தும், சில சமயங்களிலே பருத்தும், சில சமயங்களிலே சின்னதாகவும், சில சமயங்களிலே பெரியதாகவும் ஆகிறது. அந்த மூச்சு காற்றினுடைய வேகம் அந்த கருடனுடைய சரீரத்தில் மட்டும் இல்லாமல் அங்கே பூணலாக இருப்பதையும் கூட இந்த மாதிரி ஆக்கி விடுகிறது. நாம் இதுவும் உலகில் நேரடியாக காண்பதுதான். நாம் மூச்சு விடும் பொழுது நம்முடைய பூணலில் கூட அசைவுகள் ஏற்படுகின்றன அங்கே இருக்கிற காரணத்தாலே என்று. அப்படிப்பட்டதான பாம்பு வாசுகி பாம்பு. இதுவரையில் வாசுகி பாம்பை வர்ணிக்க புகுந்தவர் 3 விஷயங்களை சொல்லி இருக்கிறார். ஒன்று, அந்த பூணலை பார்த்தால் சஸ்திரபந்தம் போல இருக்கிறது என்று கவியனுடைய கற்பனை, சஸ்திரபந்தத்துக்கு கட்டின கயிறு போல என்று. இரண்டாவது, அவர் பீட்டாதிரோகம் பண்ணினவர் போல் கருடனுடைய மார்பிலே ஏதோ சிம்மாசனத்தில் உட்காருவது போல அந்த வாசுகி உட்கார்ந்திருக்கிறார் என்பது. அதற்கடுத்தது, இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமே, மூச்சு உள்வாங்கலும் மூச்சு வெளிவிடுதலும் இருக்கும் பொழுது அதற்கேற்ற மாதிரி இந்த யஜ்னோபவீதமும் அசைந்து கொடுப்பதனாலே யஜ்னோபவீதமாக இருக்கிறதே பாம்பினுடைய சரீரம், அந்த பாம்பினுடைய சரீரமும் கூட சிறுத்தும் பருத்தும் மூச்சுக்கு ஏற்றபடி மாறி மாறி அமைகிறது என்று. இதையும் கவி அப்படியெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கிறார். இப்பொழுது யாருடைய மூச்சினாலே இது இந்த சின்னதும் பெருசாமானது நடக்கிறது என்கிற அந்த பதத்தை கொடுக்காததனாலே ஒரு வியாக்கியாத்தா சொல்லுகிறார், கருடன் மூச்சு விடும் பொழுது அதனுடைய பிரபாவம், அதனுடைய பலன் இந்த பூணூலாயிருக்கிற பாம்புக்கும் ஏற்படுகிறது, சுருங்கியும் விரிந்தும் போகிறது என்று. இன்னொரு வியாக்கியாத்தா சொல்கிறார், இந்த பாம்பே கூட சுயர நித்ரா பண்ணுகிறது. ஏனென்றால் அதுக்கு அலங்காரமாக இருப்பது தவிர வேறு ஒன்றும் ஆயாசப்படுகிற காரியம் எதுவும் அதற்கு கிடையாது கருடனுடைய சரீரத்துல. அதனாலே அது பாட்டுக்கு நல்ல பெரிய திண்ணை மாதிரி மார்பு கிடைத்து விட்டது, அதுல வந்து விட்டது, அதனாலே சுயரமாக தூங்கி கொண்டிருக்கிறது. அது தூங்கும் பொழுது அது மூச்சு விடுகிறது. அந்த மூச்சு உள் இழுப்பும் வெளி விடுதலுமாக சேர்ந்து அதனுடைய உடம்பை க்ஷாமமும் உச்சூனமாக இழைப்பதும் பருப்பதுமாக மாற்றி மாற்றி செய்கிறது, கணத்துக்கு கணம் மாறுகிறது. அப்படிப்பட்ட ஆக்கிருத்தியை உடைய அந்த வாசுகி பாம்பு என்று. சரி, தூங்குபவர் யாராயிருந்தாலும் இருக்கட்டும், கருடனானாலும் சரி, வாசுகியானாலும் சரி, அந்த தூங்கும் போது இருக்கிற மூச்சு காற்றினாலே ஏற்படுகிற அசைவுகள் இந்த பூணூலாயிருக்கிற இந்த வாசுகிக்கு கிடைக்கின்றன என்று.
கோபி கத்ரு குமாரஹ, கோபி யாரோ ஒரு, அதுக்கு மேலே அதிகமான வர்ணனைகள் எல்லாம் வேண்டாம், வர்ணனாதீதமான எவனோ ஒரு என்று சொன்னார், சொல்லி நிறுத்தி விடலாம். கத்ரு குமாரஹ, கத்ரு இருக்கிறாளே அவளுடைய குமாரன். பாம்புகள் எல்லாம் கத்ரு குமாரர்கள் தான். நாம் ஏற்கனவே காத்ரவேயகா என்ற பதத்தை கூட பார்த்திருக்கிறோம். கருடனுடைய கதையிலே ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். கத்ரு வினதா என்ற 2 பேரும் பத்தினிகள், சக்களத்திகள். வினதா குமாரன் தான் கருடன், கத்ரு குமாரன் தான் அந்த பாம்பு. அந்த கத்ரு குமாரனான பாம்பு புஜக தமயிதாவான வினதா குமாரனான மைனதேயனுக்கு அணிகலனாக இருக்கிறது, யஜ்னோபவீதமாக இருக்கிறது என்று. இப்பொழுது இந்த பூணல் ஆகிற பாம்பினுடைய வர்ணனம் ஒரு வழியாக முடிந்தது, 2-3 கற்பனைகளோடு கூட. முதல் கற்பனை சஸ்திரபந்தத்துக்கு கட்டின கயிறு மாதிரி இருக்கிறது என்று, 2வது கற்பனை பீடத்திலே வேதியிலே ஏறின ராஜா மாதிரி இருக்கிறது என்று, 3வது கற்பனை மூச்சு காற்று மேலும் கீழும் போகும்போது அதற்கேற்ற மாதிரி அசங்குவதனாலே இழைத்தும் பருத்தும் இருக்கிறது என்று ஆகட்டும். அப்படிப்பட்ட அந்த பாம்பானது நமக்கு துரிதம் க்ஷபயது, பாவத்தை நசிக்கட்டும், ஒழிக்கட்டும், அழிக்கட்டும். நம்முடைய பாவத்தை ஒவ்வொரு கருட பஞ்சாசத் ஸ்லோகத்திலேயும் நமக்காக ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் என்ன பிரார்த்தனை என்றால், அந்த பூணூலான பாம்பானது நம்முடைய பாவத்தை எல்லாம் ஒழிக்கட்டும் என்று. பூணூலான பாம்பு ஒழிக்கட்டும் என்று சொன்னதிலே அந்த பாம்புக்கு என்ன அவ்வளவு மகிமை என்று கேட்டால், அது கருடனுடைய அணிகலம். எப்படியானால் பெருமாளுடைய ஆயுதங்கள், அணிகலன்கள் எல்லாம் நித்திய சூரிகள் என்று நாம் சொல்லி அவர்கள் பெருமாளுடைய பரிகரங்களாக இருப்பதனாலே அவற்றை நாம் சேவிக்கிறோமோ, பிரார்த்திக்கிறோமோ, அதே மாதிரி கருடனுடைய அணிகலனான வாசுகியும் கருடனுடைய அணிகலமாக இருக்கும் பொழுது நம்மாலே பிரார்த்திக்க கூடிய ஒரு தெய்வம் மாதிரி, தேவன் மாதிரி தான். மறந்தும் புறந்துழா மாந்தர்கள் கூட, தேவதாந்தர வர்ஜனம் பண்ணுபவர்கள் கூட பெருமாளுடைய வாகனம் என்று கருடனை வழிபடுவது போலே பெருமாளுடைய வாகனமாகிற கருடனுடைய திருவாபரணம் என்று வாசுகியை இந்த மாதிரி பிரார்த்திப்பதில் தவறில்லை. என்ன பிரார்த்திக்கிறோம்? க்ஷபயது துரிதம் நஹ, எங்களுடைய பாவங்களை எல்லாம் அழிக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இப்பொழுது பூணூலானுடைய பூணூலாக இருக்கிற பாம்பினுடைய வர்ணனை ஓரளவுக்கு முடிந்தது. இப்பொழுது நிதானமாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வரியாக அர்த்தத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக வேதாந்த பாவதூக வெள்ளிவலம் நாராயணாச்சாரிய சுவாமியினுடைய பொழிப்புரை. இந்த பொழிப்புரையிலே லேசான சில வித்தியாசங்களையும் பார்க்க போகிறோம். அவற்றை பற்றி நிறைய விசாரிக்க போவதில்லை. கருடனுக்கு பூணூலாக திகழும் ஓர் சர்ப்பம் மார்பில் உள்ள மாலைகளின் சேர்க்கையாலே வர்ணம் மாறி போனதா? இந்த வர்ணம் மாறி போனது என்று இவர் புதுசாக சேர்த்திருக்கிறார். எப்போதும் சுக நிதிரை பண்ணுவதனாலே மூச்சை இழுத்து விடும் போது வீங்கி வடியும் உடல் உள்ளதாக திகழ்கிறது. இந்த சுவாமி சுகநிதிரை பண்ணுவதை இந்த பாம்புதான் என்று வைத்துக் கொண்டு எழுதியிருப்பதாக தெரிகிறது. அது அந்த பாம்பானது நமது பயத்தை தணிக்கட்டும், பாவத்தை போக்கட்டும் என்று இருக்கிறது, பயத்தை தணிக்கட்டும் என்று இவர் எழுதியிருக்கிறார். பாவமும் பயம் ஏற்படுத்துவதுதான், அதனால் இருக்கட்டும். இப்பொழுது ஒவ்வொரு பாதமாக அர்த்தம் பார்ப்போம். முதல் பாதம் வைகட்சஸ்ரக்விசேஷச்சுரண பரிணமத்சஸ்ரபந்தானுபந்த. வைகட்சஸ்ரக்கு, கருடனுடைய 2 தோள்களிலேயும் மாலைகள் இருக்கின்றன. விசேஷச்சுரண, அதில் ஒன்று பூணூலோடு குறுக்காகிறது, பூணூல் மேல் படுகிறது. இது பூணூல் ஒரு தோளில் இருந்து இன்னொரு பக்கமாக போகிறது. அந்த இன்னொரு பக்கத்தில் ஆரம்பித்த தோளில் இது எதிர் பக்கத்துக்கு போகிறது. அதனால இரண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. அவ்விரண்டும் சேர்ந்து ஒரு சஸ்திரபந்தத்தின் உருவில் உள்ளன. இங்கே சொன்ன சஸ்திரபந்தம் என்பது ஆயுத பை இல்லை, ஆயுத பையோடு கட்டோடு சேர்ந்து, ஆயுத பையையே நாம் எப்படி கட்டிக்கொள்ளுகிறோம்,
நம்முடைய உடம்புல கட்டு எப்படி வைத்திருக்கிறோம் என்றால் தோளில் இருந்து கயிறுகளை தொங்க விட்டு அதை கட்டி வைத்திருக்கிறோம். அந்த முழுதுக்கும் சேர்த்து சஸ்திரபந்தம் என்ற பெயர். அந்த சஸ்திரபந்த ரூபத்தை ஏற்படுத்தி தருவது இந்த வைகட்சரக்கும் இந்த யஜ்னோபவீதமும் சேர்ந்து. அந்த ஆயுத பை இருக்கிறதே, அதற்கு பையனுடைய நாடா மாதிரி வச்சுக்கலாம். அதற்கு ஒரு பகுதியாக பூநூலான வாசுகி இருக்கிறது. பூநூலான வாசுகி என்பது ஒரு நாடா, வைகட்சரக் மலர் மாலை என்பது இன்னொரு நாடா. இந்த ரெண்டு நாடாவையும் சேர்த்து வைத்துத்தான் அந்த சஸ்திர பந்தம் உண்டாயிருக்கிறது. அதனாலே அதனுடைய ஒரு பகுதியாக ஒரு அனுபந்தமாக வாசுகி இருக்கிறது என்று இதுவரையில் முதல் பாதம். இரண்டாவது பாதம் வக்ஷஸ் என்றால் கருடனுடைய மார்பு. கருடனுடைய மார்பு பீட, இந்த பாம்புக்கு பீடமாகிறது. மார்பாகிற பீடம் என்பதனாலே இது உருவகப்படுத்தி இருக்கிறார், ரூபணம் பண்ணி இருக்கிறார். நமக்கு தெரியும், பீடாதிரோகணம் பண்ணுபவர்கள் ஒரு பெரிய திண்ணை, அகலமான மேடை, சிம்மாசனம் வைப்பதற்கு அப்படி பண்ணிக் கொள்வார்கள் என்று இப்பொழுது அந்த ஸ்தானத்திலே வட்டம் இருக்கிறது. கருடனுடைய மார்பானது பீடமாக இருக்க அதன் மேலே ஏறி இருக்கிறார் இந்த யஜ்னோபவீதமானவர். அதிலே புஜகதமயிதுஹு என்று போட்டதற்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம் வருகிறது? பாம்புக்கெல்லாம் பகைவனான ஒருவன் இருக்கிறானே, அவனுடைய மார்பிலே இந்த பாம்பு ஏறி நிற்கிறது என்று நம்மை கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறது. புஜக தமயிதா இருக்கிறானே, அவன் மார்பிலே இந்த பாம்பு ஏன் ஏறுகிறது? பயப்பட வேண்டாமா? அவன் கவனம் பண்ணி விடுவானே என்றால், அவனுக்கு அணிகலனாக இருப்பதாலே, அவனுக்கு தொண்டு பண்ணுவதாலே, அவனுக்கு பூஷணமானபடியினாலே அவன் கொல்லாமல் இருக்கிறான். அதையும் நாம் நினைத்து பார்க்கும்படியாக என்று. அடுத்தது பிரம்மசூத்ராய மஹனஹ. கருடனுக்கு பிரம்மசூத்திரம் போல இது செயல்படுகிறது. பிரம்மசூத்திரம் என்று 3 புரிகள் கொண்ட கிரந்தி சேர்த்த பிரதிஷ்டை பண்ணின யஜ்னோபவீத பூணலுக்கு பெயர். பிரம்மசூத்ராயமானஹ, பிரம்மசூத்திரம் போல செயல்படுகிறது. அது போல செயல்படுகிறதுனா என்னன்னா, பிரம்மசூத்திரத்திலே 3 புரிகள் இருக்க வேண்டுமே, அது போல இந்த வாசுகி பாம்பு 3 தடவை சுற்றி கொண்டிருக்கிறது கருடனை. அது ரொம்ப நீளமான பாம்பு. ஏற்கனவே கருடனுக்கு பெரிய உருவம். அதை காண்பிப்பதற்காக, ஓரளவுக்கு காண்பிப்பதற்காக ஸ்ரீரங்கத்திலே கருடன் சந்நிதியிலே நாம் சேவிக்கலாம் பெரிய மூலவர் திருமேனி. வாஸ்தவத்திலே அதை விட பெரிய உருவம் கூட கருடன் எடுத்துக் கொள்வார். அந்த பெரிய உருவம் இப்பொழுது வாசுகி பூணலாக வேண்டும் என்றால், அதை சுற்றி 3 தடவை வர வேண்டும் என்றால் தோளிலே அந்த நீளம் இருக்க வேண்டும் அல்லவா? அது வாசுகிக்கு உண்டு. எப்படி தெரியும் என்றால், அமிர்தமதன கதையிலேயே பார்த்திருக்கிறோம். மந்தரம் என்கிற மலைதான் மத்தாக இருந்தது. அந்த மத்திலே வாசுகி என்ற பாம்பை தான் கயிறாக கட்டி இழுத்தார்கள் என்று. அப்பொழுது மலையை சுற்றி 3 தடவை வந்திருக்கிறது. மத்தை கூட 3 தடவை தான் சுற்றுவார்கள். தயிர் கிடைக்கிற மத்தை கூட யசோதை முதலியவர்கள் தயிர் கிடைப்பார்களே, நடுவில் ஒரு மரக்கட்டையை வைத்து மத்தாக வைத்து அதை சுற்றி ஒரு கயிறை 3 தடவை சுற்றி வைத்திருப்பார்கள். அப்பொழுது மந்தர மலையையே 3 தடவை சுற்றி வந்த வாசுகி அவ்வளவு நீளமான பாம்பு இங்கே பொருத்தமாகத்தான் ஒத்துத்தான் வருகிறது. கருடனுடைய பெரிய திருமேனிக்கும் 3 தடவை ஒப்புரி நூலாக ஆகிறார் என்று. அதுதான் பிரம்மசூத்ராயமானஹ, பிரம்மசூத்திரம் போலே செயல்படுகிறது. அது வக்ஷ பீடாதிரூட, பீடத்தில் அதிரோகம் பண்ணுகிறது. பீடாரோகணம் என்று எதை சொல்வார்கள்? ராஜாக்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்பொழுது பீடாதிரோகணம் பண்ணுகிறார் என்று சொல்வார்கள். அது போல இது பண்ணுகிறது. எந்த பீடம் என்றால் கருடனுடைய வட்சஸ் என்கிற பீடத்திலே ஏறி நிற்கிறது.
என்று இரண்டாம் பாதத்தினுடைய அர்த்தங்கள். அடுத்தது மூன்றாம் பாதம். அஸ்ராந்த ஸ்வைர நித்ரா விரசித விவிதோச்வாச நிஸ்வாச வேக. ஸ்வைர நித்ரா, இந்த நித்ரா கருடனுடைய நிதிரையா வாசுகியுடைய நிதிரையா என்பதில் அபிப்பிராய பேதம் இருக்கு என்று பார்த்தோம். ரெண்டுமே பொருந்தி வருகிறது இங்கே. இப்போ முதலில் கருடனுடைய நிதிரை என்று சொல்லி பார்ப்போம். கருடனுடைய தூக்கமானது ஸ்வைரமானது. ஸ்வைரமாக இருக்கிறது என்றால் யதேச்சமானது, யாருக்கும் அடங்காதது. அது அஸ்ராந்தமானது, இடைவிடாமல் நிகழ்வது. அது இடைவிடாமல் நிகழ்வது என்று சொல்வதை விட அப்போது வாங்குகிற உச்வாச நிஸ்வாசம் இருக்கிறது, அது இடைவிடாமல் நிகழ்வது என்று சொல்வது இன்னும் கூட பொருந்தும். அந்த மூச்சுக்கு ஒரு வேகம் இருக்கும். மூச்சே வேகமான மூச்சாக இருக்கும். நாலாவது பாதம். க்ஷாமோச்சூனா கிருதிர்னா ஷபஜது துரிதம் கோபி கத்ரூ குமாரஹ. க்ஷாம சில சமயங்களிலே சிறியதாகிறது. மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது பாம்பனுடைய உடல் சின்னதாக போகிறது. உச்சூனா சில சமயங்களிலே பெரிதாகிறது. மூச்சை வெளிவிடும் பொழுது அது பருக்கிறது. கோபி கத்ரு குமார, அது ஏதோ ஒரு கத்ரு குமாரன். கத்ருவுக்கு நிறைய குமாரர்கள், அதுல 8 குமாரர்கள் கருடனுக்கு ஆயுதங்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர்களிலே ஒருவன், அதனாலே கோபி என்று சொல்லிவிட்டார். அல்லது கோபி என்றால் அந்த வாசுகியினுடைய பெருமையை சொல்ல முடியாது. மகாபாரதாதி இதிகாசங்களிலே பார்த்தோம். ஆனால் அந்த வாசுகியை பற்றி நிறைய பேசுகிறார்கள். அதனாலே வர்ணனாதீதமான ஒரு கத்ருகுமாரன் என்பதாலே கோபி என்று சொல்லி இருக்கிறார் என்றும் வைத்துக் கொள்ளலாம். அவன் நக, எங்களுடைய அல்லது நம்மளுடைய துரிதம் பாவத்தை ஷபஜது அழிக்கட்டும் என்று ஒரு வேண்டுகோள் 4வது பாதத்தில் இருக்கிறது. 4 பாதத்திலேயும் பதம் பதமாக அர்த்தத்தை பார்த்து விட்டோம். இப்பொழுது மொத்தமாக சேர்ந்து பார்க்கும் பொழுது இவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த யஜ்னோபவீதமாக இருக்கிற வாசுகி மகா வீரனான ராஜா போல் இருக்கிறார். இங்கு இட்டிருக்கிற அடைமொழிகள் அத்தனையும் அதை சொல்லுவதற்காக இருப்பது போல தோன்றுகிறது. மகாவீரனான ராஜா என்னென்ன பண்ணுவானோ அதையெல்லாம் இந்த பாம்பு பண்ணி கொண்டிருக்கிறது கருடனுடைய உடல் மீது. அவன் என்னென்ன பண்ணுவான் என்றால், எப்பொழுதும் ஒரு ஆயுத பையை இடுப்பிலே கட்டி கொண்டிருப்பான். அது கீழே விழாமல் இருப்பதற்காக அதற்கு 2 நாடாக்களை போட்டு தோளிலே சுற்றி கொண்டிருப்பான். அது வீரர்கள் பண்ணுவது, ராஜாவும் பண்ணுவதுதான். நாம் பல படங்களிலேயும் பார்த்திருக்கிறோம். ராஜாக்களுடைய படம் போடும் பொழுதெல்லாம் கத்தி, வாள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை தோளிலே நாடா போட்டு கட்டி கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறோம். அது ராஜா பண்ணுகிறதெல்லாம் இந்த பாம்பும் பண்ணுகிறது என்று சொல்வதற்கு முதல் பாதத்திலே அதை சொல்லி இருக்கிறார். சஸ்திரபந்தானுபந்தா. 2வது ராஜா வீரராஜா பண்ணுவதை இது பண்ணுகிறது என்பது என்ன என்றால், பீட்டாதிரோகம் பண்ணுகிறது. ஒரு சபையிலே சபாபதியாக இருந்து சிம்மாசனத்திலே உட்கார்வார் ராஜா. அதே மாதிரிதான் இந்த வாசுகி பாம்பு கூட கருடனுடைய வக்ஷசு மார்பு என்கிற சிம்மாசனத்தின் மீது உட்கார்ந்து இருக்கிறது. அந்த விதத்திலேயும் ராஜா பண்ணுகிற காரியத்தை இது பண்ணுகிறது. 3வது அஸ்ராந்தஹா என்கிற பதத்திலே களைப்படையாமல் இருக்கிறது. நமக்கெல்லாம் சிறு சிறு காரியங்கள் பண்ணும் பொழுதே கூட மூச்சு வாங்கி களைப்படையும். ஆனால் வீரர்களாக இருப்பவர்களுக்கு அப்படி கிடையாது. ராஜா வீரனாக இருக்கிறபடினாலே சிரமம் தெரியாதவனுக்கு. 4வது ஸ்வைரஹா என்று. ஸ்வைரமாக இருக்கிறான் என்றால் தன் இஷ்டப்படி அவன் காரியங்களை பண்ணுவான். நாம் ஏதாவது நம்ம இஷ்டப்படி பண்ணினால் நமக்கு மேலே இருக்கிற ஒருவன் நம்ம கண்டிப்பான். ஊரார் ஏதாவது தப்பு பண்ணினால் ராஜா தண்டிப்பான். ஆனால் ராஜாவுக்கு தண்டிப்பார் என்று ஒருவர் இல்லாதபடியினாலே அவன் ஸ்வைரமாக காரியங்களை பண்ணுவான். இதுவும் வாசுகியும் அப்படிதான் ஸ்வைரமாக பண்ணுகிறது. இந்த 4
விசேஷணங்கள் வாசுகிக்கு இட்டிருக்கிறாரே, ஒவ்வொன்றையும் வைத்து பார்த்தால் இந்த வாசுகி மகாவீரனான ராஜா போல இருக்கிறது என்பதை 4 விதமாக சொல்லி இருக்கிறார் என்று இந்த விசேஷணங்களை ஒன்றோடொன்று பொருந்த விடலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது வேண்டுகோள் பொருத்தம் என்பது. நாம் ஒவ்வொரு கருடபஞ்சாச ஸ்லோகத்திலேயுமே ஒரு வேண்டுகோள் இருப்பதையும் அந்த வேண்டுகோள் அந்த ஸ்லோகத்திலே சொன்ன விஷயங்களுக்கு பொருந்துவதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்லோகத்திலே க்ஷபயது துரிதம் என்ற வேண்டுகோள் இருக்கிறதே, இந்த ஸ்லோகத்தில் சொன்ன விஷயங்களோடு பொருந்துகிறதா என்று பார்த்தால், க்ஷபயது என்றால் அழிக்கட்டும், தள்ளட்டும், பொக்கடிக்கட்டும் என்றெல்லாம் அர்த்தம் இருக்கிறபடினாலே சஸ்திரானுபந்தம் சொன்னது பொருந்துகிறது. சஸ்திரபந்த அனுபந்தமாக பூணல் இருக்கிறது. அந்த சஸ்திரபந்தம் இருக்கிறதே ஆயுத பை, ஆயுதம் வைத்துக் கொண்டிருந்தால் அந்த ஆயுதம் சபனம் தான் பண்ணும். அந்த ஆயுதம் வாளாக இருக்கலாம், கத்தியாக இருக்கலாம், வேறொரு ஆயுதமாக இருக்கலாம். அதை ஒரு பையில் கட்டி எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அவர்களிடம் என்ன கேட்பது? ஏதாவது ஒன்று அழிக்க வேண்டிய ஒன்று இருந்தால் இதை அழித்து விடு என்று கேட்டால் அவர்களாலே அந்த ஆயுதத்தின் மூலமாக சுலபமாக அழித்து விட முடியும். இப்பொழுது வாசுகி என்பது கூட சஸ்திரபந்தானுபந்தமாக இருக்கிறது. அதனாலே அதன்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுவோம்னா, எங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடுங்க, ஒரு மூட்டை இருக்கிறது, உங்களிடம் கத்தி இருக்கிறது, அழித்து தள்ளு. அந்த மாதிரி இந்த வேண்டுகோளானது பொருந்துகிறது. இரண்டாவதாக இதே க்ஷபயது துரிதம் என்பது பொருந்துவதற்கு இன்னொரு காரணம், நீ பீடத்திலே ஏறி நிற்கிறதுனாலே, நீ பீடாதி ரூடனாக இருக்கிறபடியினாலே இதை அழித்து கட்டுவதற்கு உனக்கு வாகாக தோதாகவும் இருக்கும், அழித்து கட்டுவதற்கு வேண்டிய பொறுப்பும் கடமையும் கூட இருக்கும். எங்களுக்கு ஏதாவது அழிக்க வேண்டி இருந்தால் நாங்கள் யாரிடம் சென்று முறையிடுவோம்? யார் அந்த ஊரில் தலைவனாக இருக்கிறாரோ, யார் மேடையில் மீது ஏறி நிற்கிறானோ, எங்களுக்கெல்லாம் தலைவன் என்ற பறைசாற்றிக் கொண்டு அவரிடம்தானே செல்வோம். பக்ஷ பீடாதிரூடனான இந்த வாசுகியிடம் நீ எங்கள் பாவத்தை அழித்துக்கிட்டு என்று எந்த முறையீடு இருந்தாலும் பீடாதிரூடனிடம் தான் செல்வோம். இந்த முறையீட்டுக்கும் அங்கேதான் போவோம். அதுவும் ஒரு பொருத்தம். பாவநாசம் பண்ணு என்று சொல்வது பிரம்மசூத்திராயமானா என்ற பதத்துக்கு கூட பொருந்து வரும். ஏனென்றால் அந்த பிரம்மசூத்திரம் மகாவீரர்கள் பற்றி பேச்சு இல்லை. யார் இந்த பிரம்மசூத்திரத்தை அணிந்தாலும் அது பாவநாசம் பண்ணும். ஏன் என்றால் அந்த பூணலுக்கே பரிசுத்தி பண்ணுகிற சுபாவம். பரிசுத்தி என்றாலே அசுத்தமான பாவத்தை எல்லாம் நீக்குவதுதான். பூணூல் என்பதே பரிசுத்திக்காக ஏற்பட்டதுதான் என்று எப்படி தெரியும் என்றால், அந்த பூணூலை போட்டுக் கொள்கிற மந்திரம் இருக்கிறதே, அதுவே கூட யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்திரம் என்றுதான் இருக்கிறது. யஜ்ஞோபவீதம் என்பதே மிகவும் பவித்திரமானது. யஜ்ஞோபவீதம் தரிப்பதனாலேயே சில பாவங்கள் நம்மை விட்டு போய்விடும். அப்படி யஜ்ஞோபவீதமாக இருக்கிற வாசுகி, கருடனுக்கு யஜ்ஞோபவீதமாக இருக்கிற வாசுகி யஜ்ஞோபவீதம் ஆனபடியினாலேயே பாவநாசம் பண்ணுவார். கருடனுடைய பாவநாசம் என்று இங்கே அர்த்தம் இல்லை, கருட பக்தர்களான எங்களுடைய பாவநாசத்தை பண்ணட்டும் என்று. அது இன்னொரு பொருத்தத்தை ஏற்படுத்தி தருகிறது. நாலாவதாக ஒரு பொருத்தம் க்ஷாமோச்சூனா கிருதிர்னா, அது க்ஷாமோச்சூனா கிருதியாக இருப்பது கூட, அதாவது சின்னதாகவும் பெரிதாகவும் மாறி மாறி வருகிறது. அப்படி என்றால் பஸ்தராயந்திரத்திலே பார்க்கிறோம் நாம், பீச்சாங்குழல் முதலியவற்றிலேயும் பார்க்கிறோம். கருமான் அடுப்பிலே இரும்பு முதலியவற்றை காய்ச்சும் பொழுது ஒரு பை வைத்திருக்கிறான், அந்த பையை சுருக்கியும் விரித்தும் பண்ணுகிறான் என்பதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த வாசுகி பாம்புக்கும் உடல் சுருங்கி விரிகிறது என்று சொல்கிறாரே கடைசி விசேஷனம், அது கூட இந்த என்னுடைய வேண்டுகோளுக்கு பொருத்தமாகத்தான் இருக்கிறது. அது ஊதியே தள்ளிவிடலாமே, அப்படி அவ்வளவு தூரம் காமோச்சூனாகிருதியாக இருந்தால் புஸ் புஸ் என்று ஊதியே எங்கள் பாவத்தை எல்லாம் தள்ளிவிட முடியுமே என்று. இப்படியாக நகபஜத்து துரிதம் என்ற வேண்டுகோளானது வாசுகிக்கு இந்த ஸ்லோகத்தில் சொன்ன ஒவ்வொரு விசேஷணத்துக்கும் பொருந்தி இருக்கிறது என்பதை ரசித்தோம். இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மொத்தத்தையும் பார்த்து முடித்தாயிற்று.
இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்துரை, இந்த கருத்துரையை யார் வழங்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த ஸ்லோகத்துக்கு உரையிட்டவர், உரையாசிரியர் சின்னாம என்பவர். அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்ப்போம். மார்பில், அதாவது கருடனுடைய மார்பில் பூணல் போல குறுக்காக போடப்பட்ட மாலையின் சம்பந்தத்தினாலே, வாஸ்தவத்துல என்ன சொல்ல வருகிறார் என்றால், பூணல் போல் ஒரு நூல் இருக்கிறது, அதற்கு குறுக்காக மாலை போடப்பட்டிருக்கிறது. அந்த சம்பந்தத்தினாலே சஸ்திரபந்தம் போல் இருக்கிறதும், அது ரெண்டும் ரெண்டு நடாவாக வைத்து ஒரு ஆயுத பையை கட்டி வைத்திருப்பது போல இருக்கிறது. அப்படிப்பட்டதும் தன்னிஷ்டப்படியுள்ள ஒழிவில்லாத தூக்கத்தினால் செய்யப்பட்ட அதிகமான உச்வாச நிஸ்வாசத்தினுடைய வேகத்தினாலே, அந்த மூச்சினுடைய வேகத்தினாலே, மூச்சு காற்று வேகமாக வருவதாலே சிறிதாயும் பெரிதாயும் இருக்கிற தன் சரீரத்தை உடையதும். இங்கே ஒழிவில்லாத என்பதை தூக்கத்தில் வைத்திருக்கிறார் என்று ஒன்று பார்க்கிறோம். உச்வாச நிஸ்வாசம் என்பது இந்த யஜ்னோபவீத பாம்புக்கே சொல்கிறார். அதனாலே சின்னதாகவும் பெரிதாகவும் இருக்கிற சரீரத்தை உடையதும், கருடனுடைய ஹிருதய தேசத்தில் இருப்பதும். வட்சஸ் என்று இருக்கிறதே, அதை ஹிருதய தேசம் என்று சொல்லிவிட்டார். அதனாலே கருடனுக்கு மிகவும் பிடித்த இடமானபடினாலே அது ஒரு பெருமை, மகிமை அதற்கு. கருடனுக்கு பூணலாயிருப்பதுமான வாசுகி என்னும் சர்ப்பமானது அடியனுடைய, அடியோங்களுடைய என்று கூட இருக்கலாம், மகான் பகுவச்சனம், பாபத்தை போக்கடிக்கட்டும் என்று கருத்துரை முடிந்தது. இப்பொழுது மீதம் இருக்கும் 10-15 நிமிஷங்களில் நாம் என்ன பண்ண போகிறோம்? இதை இலக்கியம் மூலமாக ரசிக்க போகிறோம். இலக்கிய நயங்கள் இதில் இருக்கின்றன என்பதை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதல் நயம், வாசுகியை பற்றி வர்ணனைகள் பல இடங்களிலே இருக்கின்றன. இங்கே யஜ்னோபவீதமாக வந்திருக்கிற வாசுகி பாம்பை பற்றி. அதிலே ஒன்று, வாசுகி சர்ப்பராஜஸ்து ஸ்வேதோ நீல சரோஜவான் என்று வர்ணிக்கிறது வாசுகி. அதிலிருந்து 2 விஷயத்தை நாம் எடுத்துக் கொள்ள போகிறோம். தகவல், வாசுகி என்பவன் சர்ப்பங்களுக்கெல்லாம் ராஜா என்பது ஒரு தகவல். ஸ்வேதகா என்பதாலே அவனுடைய உடம்பு வெளுப்பாக இருக்கும் என்று இன்னொரு தகவல். நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா சங்கபாலனுக்கு. அதுபோல அபிதான சிந்தாமணி என்கிற கிரந்தம் இந்த 2 தகவலையும் கொடுக்கிறது. அவன் பாம்புகளுக்கெல்லாம் ராஜா என்று ஒன்று, வெளுப்பு என்று ஒன்று. இப்பொழுது இந்த இடத்திலே அந்த தகவல் நமக்கு எப்படி பயன்படுகிறது என்றால், பாம்புகளுக்கெல்லாம் ராஜாவானதினாலே பீடாதிரூடா என்று பீடாதிரோகம் பேசினது பொருத்தம். ஏனென்றால் ராஜாக்கள் எல்லாம் பீடாதிரோகம் பண்ணுகிறார்கள் என்று. ஸ்வேதா வெளுப்பு என்று சொன்னது, வெளுப்பானதினாலே பூணூலானது பொருத்தம். ஏனென்றால் பூணூல் என்பது எப்பொழுதும் வெள்ளை வெள்ளையர் என்று இருக்கும். இந்த வாசுகி வெளுப்பு பாம்பாக இருக்கிறபடியினாலே பூணூலானது பொருத்தம் என்பதையும் பார்க்கிறோம். கூடவே என்ன ஒன்று பார்க்கிறோம், வாசுகியை மிக நீளமானதாக புராணங்கள் வர்ணிக்கிறதுனாலே பெரிய வடிவம் கொண்ட கருடனை முப்புரியாக 3 வடம் கொண்டதாக பூணலாக சுற்றினது, அது கூட பொருத்தமாக இருக்கிறது. இப்பொழுது அடுத்ததாக உவமை என்று சொல்லலாமா, உத்ரேட்சை என்று சொல்லலாமா என்றால் வியாக்கியாத உவமை என்றே சொல்லலாம் என்கிறார். சஸ்திரபந்தம் போல அவன் இருக்கிறானா வாசுகி. சஸ்திரபந்தம் போல இருக்கிறான் என்பது அனுபந்தம் என்ற வார்த்தைக்கே போல இருக்கிறது என்று அர்த்தம் பண்ணிவிட்டார் அவர். வீரர்கள் கத்தியை கட்டி கொள்வதற்காக, உடம்போடு சேர்ந்து அந்த கத்தியை கீழே விழாமல் கட்டி கொள்வதற்காக 2 கயிறுகளை ஒன்றையொன்று குறுக்கிடும்படி தோளிலே மாட்டிக்கொள்வது வழக்கம். அந்த வழக்கப்படி இங்கே இந்த உவமை வருகிறது. வாசுகி என்கிற பூணல் ஒரு கயிறாக இருக்கிறது, இன்னொரு தோளிலே இருக்கிற மாலை இன்னொரு கயிறாக இருக்கிறது. அந்த 2 கயிறுகளுமாக சேர்ந்து சஸ்திரபந்தம் போல ஆகின்றன என்று கற்பனை பண்ணி இருக்கிறார். இது கவியின் கற்பனை. இதை நாம் கற்பனை என்ற விதத்திலே ரசிக்கிறோம். இவ்வாறாக வாசுகியை ராஜாவாகவும் பூணலாகவும்
பூணலை ஆயுதக்கட்டின் அனுபந்தமாகவும் இப்படியெல்லாம் வர்ணித்தது பொருத்தமுடையது. வர்ணனையிலே உவமைகளிலே இருக்கிற பொருத்தத்தை பார்க்கிறோம். பொருத்தத்தை புரிந்து கொண்டால் இதை நாம் அதிகமாக ரசிக்க முடிகிறது என்று இலக்கிய நயங்களிலே ஒன்றை பார்த்து முடித்தோம். அடுத்தது இரண்டாவது, கருடனுடைய மார்பை ஒரு பீடமாக இங்கே வர்ணனை, அதுவும் ஒரு ரூபணம் தான் என்று பார்த்தோம். ஒரு மேடையாக, ஒரு திண்ணையாக, ஒரு படுக்கையாக என்று கூட சொல்லலாமோ என்னவோ, ஏனென்றால் அதில் தூங்குவதாக கூட வருகிறது. அப்படியெல்லாம் உருவகித்திருக்கிறாரே இங்கே. அதில் என்ன பொருத்தங்கள் என்றால், அந்த மார்பு மேடான இடமாக இருக்கிறது. எப்பொழுதும் பீடங்கள் எல்லாம் தரை மட்டத்திலிருந்து சிறிது உயர்த்தித்தானே போடுவார்கள். ஆசன பீடத்தை போட்டாலும் சரி, படுக்கை கட்டிலை போட்டாலும் சரி, ஒரு தென்னையை கட்டினாலும் சரி, அது கீழ் தரை மட்டத்திலிருந்து மேடாக இருக்கும். அதே மாதிரி கருடனுடைய மார்பும் உயர்ந்து நிற்கிறது. அடுத்தது உறுதியாக இருக்கிறது, திட்பம் என்று சொல்வார்கள். எவ்வளவு திருடமாக இருக்கிறது. ஒரு பாறாங்கல்லாலே திண்ணை போடலாம், ஒரு லோகத்தினாலே பீடம் அமைக்கலாம். அவையெல்லாம் திருடமாக இருக்கும். அதன் மேலே அதிக பாரம் ஏற்றினால் கூட அது அந்த பீடத்தை பாதிக்காது. அதே போலதான் கருடனுடைய வக்ஷஸ் உறுதியாக இருக்கிறது, திருடமாக இருக்கிறது. மகாவீரர்களுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதனாலே மேடானது போலே உறுதியானது என்பது இன்னொரு சாமிய ஹேத்துவாகிறது. பீடம் போல இருக்கிறது என்ற வட்டத்தை ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். மூன்றாவது, அகன்று பறந்தது, விசாலமாக இருக்கிறது. பீடம், திண்ணை, மேடை அதெல்லாம் கூட பெருசாக இருக்க வேண்டும். இது தமிழிலே அகலம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அகலம் என்றாலே மார்பு என்றும் ஒரு அர்த்தம், நீள அகலம் என்று சொல்கிறோமே அதுவும் ஒரு அர்த்தம். எதற்காக தமிழிலே மார்பை அகலம் என்று சொன்னார்கள் என்றால், சாமுத்திரிகா லட்சணம் படி உடற்கட்டு வாய்க்கப்பெற்ற ஒவ்வொரு புருஷனுக்குமே மார்பு அகலமாக இருக்க வேண்டும். மார்புதான் அவனுடைய அநேக அவயவங்களுக்குள்ளே மிக அகலமான பகுதியாக இருக்கும். அதனாலே அதற்கு அகலம் என்றே பெயர் வைத்து விட்டார்கள் தமிழிலே. இப்பொழுது கருடனுடைய மார்பு, கருடனுடைய சரீரம் மொத்தம் சாமுத்திரிகா லட்சணங்கள் எப்படி இருக்கிறபடியினாலே மார்பு அகலமாக இருக்கிறது. அதனாலே அது ஒரு பீடமாக, ஒரு திண்ணையாக, ஒரு மேடையாக இருப்பதற்கு பொருத்தமுடையது. நாலாவதாக ஒன்று, அது ஹிருத்யமாக இருக்கிறது என்று இதை சொல்லுபவர் ஒரு வேடிக்கைக்காக சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். பீடத்தை பார்த்தால் எல்லாருக்கும் பிடிக்க வேண்டும், மனங்கவர்வதாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் ஹிருத்யம் என்பதற்கு. இது வேறு விதத்திலே மனங்கவர்வதாக இருக்கிறது. என்ன என்று கேட்டால், கருடனுடைய வக்கசு கருடனுடைய ஹிருதயத்துக்கு அருகில் இருப்பதனாலே கருடனுடைய அந்த பீடமானது கருட ஹிருதயத்துக்கு அருகில் இருக்கிறபடினாலே ஹிருத்யம் என்று. ஆகா, மேடானது, திருடமானது, அகலமானது, ஹிருத்யமானது என்று இப்படியெல்லாம் ஒரு திண்ணைக்கு, ஒரு மேடைக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் இந்த கருடனுடைய வட்சத்துக்கு வாய்க்க பெற்றிருக்கிற காரணத்தாலே இந்த ரூபணம் மிகவும் நன்றாக, நல்ல ரூபணம் என்று நாம் இதை ரசிக்கிறோம். வக்ஷ பீடாதிரூட என்று. மூன்றாவதாக ஒரு இலக்கிய நயம் காகாட்சி நியாயம் என்ற பெயர். இதற்கு முன்பொரு ஸ்லோகத்தில் இதை பார்த்திருக்கிறோம். காகம் இருக்கிறது, அதற்கு 2 கண்கள் இருந்தால் கூட ஒரு விழிதான் இருக்குமா? அது இடது பக்கம் பார்க்கும்போது அந்த விழியானது இடது கண்ணுக்கு போகும், அது வலது பக்கம் பார்க்கும்போது அந்த விழியானது வலது கண்ணுக்கு போகும். நமக்கெல்லாம் 2 கண்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு கண்ணிலும் ஒரு விழி இருக்கிறது. காக்காக்கு அப்படி கிடையாது. ஒரு விழியானது இங்கேயும் போகும், அங்கேயும் போகும். இப்பொழுது காகாட்சி நியாயம் என்று சாகித்யத்திலே சொல்வது எதை என்றால், ஒரு பதமானது அதனுடைய இடது பக்கத்துக்கும் போகும், அதனுடைய வலது பக்கத்துக்கும் போகும், அன்பயம் பண்ணும் பொழுது என்றால் அதை காகாட்சி நியாயம் என்றும். ஒரு பதமானது அதற்கு முன்பதத்தோடும் பின்பதத்தோடும் அன்வயிக்க நேர்ந்தால்
அங்கே காக்காட்சி நியாயம் நடைபெறுகிறது என்று சொல்கிற வழக்கம். இந்த ஸ்லோகத்திலே அப்படி ஒரு பதம் இருக்கிறது. அதை ஒரு இலக்கியமாக நாம் ரசிக்கிறோம். புஜகதமயிதுஹு என்கிற பதம், அதற்கு முன்பதம் என்ன? பீடாதிரூடா என்று. கருடனுடைய என்ற அர்த்தம். கருடனுடைய என்பதை எங்கே அன்வயிப்பது என்றால், கருடனுடைய வட்டத்திலே தான் வாசுகி இருக்கிறது என்ற இடத்திலே அன்வயிக்கலாம். அல்லது புஜகதமயிதுர் பிரம்மசூத்ராயமான அடுத்த பதம், அதிலையும் அன்வைக்கலாம். கருடனுக்கு பூனல் போல இருக்கிறது, கருடனுடைய மார்பிலே இருக்கிறதும் சரி, கருடனுக்கு பூனல் போல இருக்கிறது என்பதும் சரி, ரெண்டு பக்கத்திலையும் அன்வைக்க வேண்டும். யாருடைய பூனல், யாருடைய வட்டஸ்பீடம் என்றால் இரண்டுக்கும் ஒரே விடை. அதனாலே ஒரு பதத்தை இரண்டு பக்கத்திலும் அன்வைக்கிறோம் என்பது ஒரு சுவாரஸ்யம். சொல்ல போனால் மூன்றாவது வரியிலே ஒரு நித்ரா சொல்லுகிறாரே, அது கூட யாருடைய நித்ரை என்று சொல்லவில்லை. அங்கே கூட இது அன்வயிக்குமோ என்னமோ. நித்ரா என்று கூட வைத்துக் கொள்ளலாமோ என்னமோ. என்னவோ என்ற சந்தேகம் என்பதற்கு என்ன காரணம்? அப்படி இல்லாமல் ஒருவர் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அங்கு சொன்ன நித்திரை வாசுகியினுடைய நித்திரை, கருடனுடைய நித்திரை இல்லை என்றது. இன்னொரு வியாக்கியானத்தில் கருடனுடைய நிதிரை தான் சொல்லுகிறார், அதுதான் வாசுகியுடைய உடலை ஆட்டி படைக்கிறது என்று. ஆக ஒரு பதம் பல இடங்களிலே அன்வயிக்கிறது என்பது ஒரு மாதிரியான இலக்கிய நயம். அதுவும் இங்கே இருக்கிறது. அதற்கடுத்த இலக்கிய நயம் பல ஸ்லோகங்களிலே பார்த்து கொண்டே வருகிறோம். சொல்லழகு என்று. சொல்லணி, அனுப்பிராசம், அதாவது ஒரே எழுத்து மறுபடியும் வந்து அது நம்முடைய கவனத்தை ஈர்த்ததானால், பல சமயங்களில் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், ஒரு எழுத்து திரும்பி வந்தபடியினாலேயே அனுப்பிராசம் என்று ஆகிவிடாது. அந்த திரும்பி வந்திருக்கிற இடம் நாம் வாசிக்கும் பொழுது அந்த எழுத்து அங்கே திரும்பி வந்தது நம்ம ஈர்க்குமானால் அதற்கு அனுப்பிராச அலங்காரம் என்று. இங்கே என்ன, ஒரு ச என்று ஒரு எழுத்து இருக்கிறது. இரண்டாவது அது எத்தனை தடவை வந்திருக்கிறது? உச்வாசா என்பது 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. உச்சூனா என்பது 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுரண பரிணம சஸ்திர முதல் பாதத்தில் இருக்கிறது. இருந்தாலும் கூட ஏன் ஈர்க்கிறது என்றால் அது வல்லெழுத்தாக இருக்கிறது, சயுக்தாட்சரமாகவும் இருக்கிறது, கூட்டெழுத்தாக, வெறும் சா இல்ல, இட்டு சா. அது சேர்ந்தே வருகிறது. உச்வாசா உச்சூனா என்ற இடத்தெல்லாம். அதனாலே அதை வாசிக்கும் பொழுதே அழுத்தம் திருத்தமாக வாசிக்கக்கூடிய எழுத்தாக, கூட்டெழுத்தாக இருக்கிறது. இப்படி பல தடவை வந்ததானால் நிச்சயமாக அங்கே அனுப்பிராசம் இருக்கிறது. அதே மாதிரிதான் ஷா மாதிரிதான் ஷா என்பதும், அதுவும் கூட்டெழுத்துதான், அதுவும் கொஞ்சம் திருடமாக வாசிக்க வேண்டிய எழுத்துதான். இப்படி 4 பதங்கள் வந்திருக்கின்றன. 4 தடவை என்கிற கூட்டெழுத்தானது வந்திருக்கிறது. சில எழுத்துகள் வெறும் பா என்பதோ மா என்பதோ 4 தடவை வந்துவிட்டால் நம் கவனத்தை ஈர்க்காமல் விட்டுவிடலாம். ஆனால் இது அப்படி இல்லை. ஷா என்பது 4 தடவை வந்ததானால் நிச்சயமாக அதை வாசிக்கும் பொழுது அங்கே உரத்தி வாசிப்பதனாலே, அது தடிப்பெழுத்தான் அப்படின்னாலே என்ற இடத்திலே அனுப்பிராசம் என்கிற சொல்லணி தெரிகிறது. முடிவிலே கோபி கத்ரு குமாரஹா என்று இருக்கிறது. பக்கத்துல 3 பதம், கோபி என்று ஒன்று, கத்ரு என்று ஒன்று, குமாரஹா என்று ஒன்று. கக்கா கிக்கிலேயே ஆரம்பிக்கிறது. அடுத்தடுத்த பதமாக இருக்கிறாலும் பதங்கள் சின்ன சின்ன பதங்கள் எல்லாமே கக்காரத்திலேயே ஆரம்பிக்கிறதுனாலே அது நம்முடைய கவனத்தை இருக்கிறது. அது ஒரு அனுப்பிராசமாகிறது. விரச்சித விவித, விரச்சித விவித பக்கத்தில் இருக்கிறது தான். வி 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 என்று இதுவரையில் 3 விட்டது. ஒரு பதம் தள்ளி போனால் வேகா என்று இருக்கிறது. இப்படி வகர ஒற்றிலே 3 பதங்கள் ஆரம்பிக்கிறது. 2வதுல இன்னொரு வகரம் வேறு வருகிறது. 4 இவற்றுக்கெல்லாம் விருத்தி அனுப்பிராசங்கள் என்று பெயர். அனுப்பிராசத்திலே பல வகை. விருத்தி அனுப்பிராசம் என்றால் என்ன என்றால், ஒரே ஒரு தடவை திரும்பி வருவதை பற்றி இல்லாமல், திரும்பி வருவதாக இல்லாமல் பல தடவை
ஒரே எழுத்து திரும்பி வந்தால் பல என்றதுக்கு 3 அல்லது 3க்கும் மேற்பட்ட தடவை அதை விருத்தியத பிராசம் என்று சொல்வோம். இங்கே 4 எழுத்துகளிலே விருத்தியத பிராசத்தை காண்பித்தோம். அதற்கு எதிராக சேகானுப்பிராசம் என்று கொண்டிருக்கிறது. அது ஒரு தடவை தான் வரும் ஆவர்த்தி. ஆனால் நிறைய பதங்களுக்கு அப்படி வந்தால், நிறைய பதங்கள் மறுபடியும் ஒரு தடவை வந்தால் அப்படி இருக்கிறது. பந்தானுபந்த உச்வாச நிஸ்வாச முதலிய இடங்களில் எல்லாம் சேகானுப்பிராசம் தான். 3 தடவை 4 தடவை வரவில்லை. ஆவர்த்தி ஒரே ஒரு தடவை தான் வருகிறது. இருந்தாலும் கூட அந்த ஆவர்த்தி நமக்கு தெரிகிறதே. பந்தானுபந்த தெரிகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு எழுத்தாக வரவில்லை, ஒரு பதமாகவே வந்திருக்கிறது. 2 எழுத்துக்கள். பந்தா என்பதே 2 தடவை வந்திருக்கிறது, ஸ்வாசா என்பதே 2 தடவை வந்திருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினாலே இந்த சொல் அணியானது வர்ண ஆவர்த்தியானது நம்மை ஈர்க்கிறது. அதனாலே இது சப்தாலங்காரம் என்பது. இலக்கிய நயத்திலே 5வதாக இன்றைக்கு பார்ப்பது ஸ்லேஷாலங்காரம் என்பது. ஸ்லேஷம் என்றால் ஒரே பதத்துக்கு 2 அர்த்தம் வைத்ததுனாலே அந்த 2 அர்த்தத்தையும் இங்கே நாம் கவனித்தால் இன்னும் கொஞ்சம் அர்த்த புஷ்டி கூடுவதனாலே வருகிற நயம். அப்படி என்ன பதம் இருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே என்றால், அஸ்ராந்தா என்கிற பதத்துக்கு இடைவிடாமல் என்று ஒரு அர்த்தம், சிரமம் இல்லாதவர் என்று ஒரு அர்த்தம், களைப்பு இல்லாதவர் என்று. ஒரு விதத்திலே இரண்டும் ஒரே மாதிரி வரும். ஓய்வு தேவையில்லாதவர், களைப்பில்லாதவர் ஒருவர். ஓய்வே இல்லாமல் இடைவிடாமல் நடைபெறும் தொழில் என்றால் இடைவிடாமல். 2 அர்த்தம் அஸ்ராந்தாக்கு. இதை வைத்துக் கொண்டு மற்ற கதைகள் எல்லாம் கூட வேடிக்கைப்பட்டதுண்டு. இப்பொழுது இங்கே எந்த வேடிக்கை நடக்கிறது என்றால், இடைவிடாமல் மூச்சு என்று சொல்லும் பொழுது அஸ்ராந்த உச்வாச நிஸ்வாசம். களைப்பில்லாதவர் வீரர். இப்பொழுது இந்த வாசுகியை ஒரு வீரராகத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மற்ற விசேஷணங்களும் வீரனுக்கு தேவையானதுதான் இருக்கிறது, சஸ்திரபந்தம் இதெல்லாம். அப்படி சொல்லும் பொழுது அஸ்ராந்தக என்றால் களைப்பில்லாதவர். இப்படி 2 அர்த்தங்களும் வைத்துக் கொள்ளும்படி வருவதனாலே சிலேடை என்கிற அலங்காரமும் இதில் இருக்கிறது. அதே மாதிரி 2 அர்த்தம் வைத்துக் கொண்டு இன்னொரு பதம் கூட இருக்கிறது, அனுபந்தம் என்கிற பதம். நாம் எல்லாம் புஸ்தகங்களிலே பார்த்திருப்போம். புஸ்தகம் முடிஞ்ச பிறகு அனுபந்தம் என்று பிரிச்சேர்க்கையாக இன்னும் சில விஷயங்களை தகவல்களை கூட்டித் தருவார்கள். அதே மாதிரி அர்த்தம் பிரிச்சேர்க்கை என்கிற அர்த்தம் இங்கேயும் பொருந்துகிறது. சஸ்திரபந்தம் என்று ஒன்று இடுப்பிலே இருக்கிறது. அதற்கு பிரிச்சேர்க்கையாக தோளிலே ஒரு மாலை தொங்குகிறது. அந்த நாடா அந்த சஸ்திரபந்தத்துக்கு பிரிச்சேர்க்கையாக இருக்கிறது. அந்த அர்த்தத்தையும் வைத்துக் கொள்ளலாம். அல்லது அனுபந்தம் என்பது, பந்தம் என்பது கட்டுவதைத்தான் பந்தம் என்போம். அனுபந்தம் என்றால் ஏற்கனவே ஒன்று கட்டி இருக்கிறதே, அதற்கு இன்னொரு கட்டு என்ற மாதிரி அர்த்தம் வருகிறது. அதுவும் இங்கே பொருந்துகிறது. அந்த ஆயுத பை என்பதே அந்த ஆயுதங்களை கட்டி வைத்திருக்கிறது. அந்த பையையே கட்டுவதற்கு இந்த தோல் நாடாக்கள் வருகின்றன. அதனாலே பந்தத்தின் மேலே அனுபந்தமாக இருக்கிறது. கட்டு என்ற அர்த்தம் வைத்துக் கொண்டாலும் சரியாக இருக்கிறது. ஒரு பதத்துக்கு 2 அர்த்தங்களும் இருக்கின்றன. 2 அர்த்தங்களும் இங்கே பொருந்துகிறது. எல்லா இடத்திலும் 2 அர்த்தம் பொருந்தாது. ஒரு உரையாசிரியர் சொல்கிறார், அனுபந்தம் என்றால் அனுகாரம் என்றுதான் அர்த்தம். ஆயுத பையை அனுகரிப்பது என்றால் ஆயுத பை போல இருக்கிறது என்று. ஆக 3 அர்த்தம் கூட வைத்துக் கொள்ளலாம் என்கிறார். இப்படியாக சில பதங்களுக்கு அநேக அர்த்தங்கள் இருப்பதாலே, நயம் வருவதாலே இதை சேஷாலங்காரம் என்கிறோம். இப்பொழுது 5 வித இலக்கிய நயங்களை ஒரே ஸ்லோகத்திலே நாம் ரசித்தோம். அதனாலே இது சுவாரஸ்யமான ஸ்லோகமாக இருக்கிறது. இதை அனுசந்தானம் பண்ணினால் நம்முடைய பாவங்களும் போய்விடும். இப்பொழுது ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்கலாம். கடைசியில பைகக்ஷ்யஸ்ரக்விசேஷச்சுரண பரிணமச்சஸ்திரபந்தானுபந்தா வக்ஷः பீடாதிரூடோ புஜகதமயிதுர்பிரம்மசூத்ராயமாணः அஸ்ராந்தஸ்வைர நித்ரா விரச்சித விவிதோச்வாச நிஸ்வாச வேக க்ஷாமோச்சூனாதிர்னः க்ஷபஜது துரிதம் கோபி கத்ரூகுமாரः. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.